ஒரு மைதானத்தில் மனிதர்கள் ஓடுவதற்கு பதிலாக ரோபோக்கள் ஓடத் தொடங்கினால் எப்படி இருக்கும்? அதுவும் உலகின் வேகமான மனிதர்களை மிஞ்ச வேண்டும் என்ற இலக்குடன் ஒரு ரோபோ பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தால்? சீனாவில் உருவாக்கப்பட்டுள்ள ஃபிளாஷ் என்ற மனித வடிவ ரோபோ தற்போது இதைத்தான் செய்து வருகிறது. 2வது வேர்ல்ட் ஹியூமனாய்டு ரோபோட் கேம்ஸ் போட்டிக்காக ஃபிளாஷ் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ஆகஸ்ட் 22 முதல் 26 வரை சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 16 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களை சேர்ந்த 666 அணிகளிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் பங்கேற்க உள்ளன. 100 மீட்டர் ஓட்டம் முதல் 1500 மீட்டர் ஓட்டம் வரை பல்வேறு போட்டிகளில் இந்த ரோபோக்கள் களமிறங்க உள்ளன. ஆனால் ஃபிளாஷுக்கு இலக்கு சாதாரணமானதல்ல, மனிதர்களின் சாதனையை முறியடிக்க வேண்டும். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற 21 கிலோமீட்டர் அரை மராத்தான் போட்டியில் ஃபிளாஷ் ஏற்கனவே அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அது அந்த போட்டியை 50 நிமிடங்கள் 26 வினாடிகளில் முடித்தது. மனிதர்களின் உலக சாதனை நேரமான 57 நிமிடங்கள் 20 வினாடிகளை விடவும் வேகமாக ஓடியது. இப்போது ஃபிளாஷின் பார்வை 100 மீட்டர் ஓட்டத்தின் மீது திரும்பியுள்ளது. அதற்காக அதன் கால்களின் நீளம் 10 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிக வேகத்தை பெறுவதற்காக புதிய இலகுரக பொருட்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் போட்டியின் போது மனிதர்கள் அதை வெளியிலிருந்து கட்டுப்படுத்த முடியாது. ரோபோ தானாகவே ஓட வேண்டும். அதன் கேமரா மூலம் பாதையை அடையாளம் கண்டு தன்னுடைய இயக்கத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். 100 மீட்டர் ஓட்டத்தில் பாதையை அடையாளம் காண அதன் உடலில் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. 400 மீட்டர் ஓட்டத்துக்கு கூடுதல் ரீடார் கருவியும் பயன்படுத்தப்பட உள்ளது. ஆனால் ஃபிளாஷின் மிகப்பெரிய கனவு இன்னும் பெரியது. 100 மீட்டரை 10 வினாடிகளுக்குள் கடக்க வேண்டும். அதையும் தாண்டி மனிதர்களின் உலக சாதனையையே முறியடிக்க வேண்டும் என்பதுதான் அதன் குழுவின் இலக்கு. தற்போது 100 மீட்டர் ஓட்டத்தில் மனிதர்களின் உலக சாதனை 9.58 வினாடிகள். இந்த சாதனையை உருவாக்கியவர் ஜமைக்காவின் தடகள வீரர் உசைன் போல்ட். இப்போது கேள்வி ஒன்றுதான், ஒரு மனிதன் படைத்த உலக சாதனையை ஒரு மனித வடிவ ரோபோ முறியடிக்குமா? அதற்கான பதில் பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள இந்த ரோபோ போட்டியில் தெரியவரும். ஒரு காலத்தில் மனிதர்களை பார்த்து ஓட கற்றுக்கொண்ட ரோபோக்கள் இப்போது மனிதர்களையே முந்தி ஓட தயாராகி வருகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அறிவியல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.